திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 2ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். பாடுக புதிய எருசலேம் பாடகரே, பாடுக புதிய பன்னிசை புனைந்து, தேடுக உயிர்த்த உன்னதரின் புகழை, ஆடுக பாடுக ஆண்டவரின் நாளில். வாழ்வில் தோல்வி அறியா வீரர், வாழ்வை கெடுக்கும் பேயை வதைத்தார். வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாலே வாழ்விழந்தோருக்கு வாழ்வை அளித்தார். விடுதலை பெற்றோர் விருப்புடன் தொடர அடிமைத்தலையை அகற்றி விட்டாரே. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஒரு திரு நாடாய் ஒன்றிணைத்தாரே. ஆண்டவர் அவரென அனைவரும் ஏற்க மாண்புடன் வாகை மணிமுடி அணிந்தார். வேண்டுவோம் அவரிடம், வீரர்கள் நாமும் விண்ணதில் அவருடன் மாட்சியில் இடம்பெற. என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய் இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புது பிறப்படைந்தோம். உன் திரு வெற்றியில் பங்கெமக் கருள்வீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பில்லா தந்தையும் தூய ஆவியரும் பெரும் புகழ் இடையராதும்முடன் பெருக. ஆமீன். மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அல்லேலூயா. மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அல்லேலூயா. கடவுளை, உம் பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை தொடைத்தரலாம். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போது என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது, உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெஞ்ஞானதால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும், உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீ நொறுக்கிய என் எலும்புகள் களிக்குறுவனமாக. என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தரலாம். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தரலாம். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தரலாம். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரலாம். ஆர்வமிக்க மனந்தந்து என்னை தாங்கி அறலாம். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, என் மீட்பின் இறைவா, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தரலாம். என் நா உம் நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரை, என் இதழ்களை திறந்தரலாம்.
என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பழி நொறுங்கிய உள்ளமே. கடவுளை, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தின் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அல்லேலூயா. மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அல்லேலூயா. ஆண்டவரே, திருப்பொழிவு செய்யப்பட்டவரோடு நீர் வந்தீர், மக்களை மீட்கவே வல்லமையோடு நீர் வந்தீர். அல்லேலூயா. ஆண்டவரே, திருப்பொழிவு செய்யப்பட்டவரோடு நீர் வந்தீர், உம் மக்களை மீட்கவே வல்லமையோடு நீர் வந்தீர். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை பற்றி கேள்வியுற்றேன். ஆண்டவரே, உம் செயலை கண்டு அச்சமடைகிறேன். எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும். காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். தேமானிலிருந்து இறைவன் வருகிறார். பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார். அவரது மாட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது. அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது. அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது. அவர் கையினின்று ஒளிக்கதிர்கள் புறப்படுகின்றன. அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது. உம் மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றீர். ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெருவெள்ளக் குவியலை சிதறடிக்கின்றீர். இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது. அப்பேரொளியை கேட்பதனால் என் உதடுகள் துடிதுடிக்கின்றன. என் எலும்புகள் உளுத்து போகின்றன. என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன. எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை. அவர் என் கால்களை பெண் மானின் கால்களைப் போல் ஆக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்திச் செல்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, நீர் திருப்பொழிவு செய்யப்பட்டவரோடு நீர் வந்தீர், உம் மக்களை மீட்கவே வல்லமையோடு நீர் வந்தீர். அல்லேலூயா. ஆண்டவரே, திருப்பொழிவு செய்யப்பட்டவரோடு நீர் வந்தீர், உம் மக்களை மீட்கவே வல்லமையோடு நீர் வந்தீர். அல்லேலூயா. சீயோனை, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். அல்லேலூயா. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். அல்லேலூயா. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனை, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுற செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனி பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறை பனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகளாக விழ செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தம் கட்டளையால் அவற்றை உருக செய்கின்றார். தம் காற்றை வீச செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது. யாக்கோபுக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார். இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார். அவர் வேறு எந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சீயோனை, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். அல்லேலூயா. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். அல்லேலூயா. திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார்.
இவற்றிற்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படியோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இறந்தோரிலிருந்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறும் நேரம் நெருங்கிய போது மக்கள் எகிப்து நாட்டில் மிகுதியாக பல்கி பெருகியிருந்தனர். இறுதியில் எகிப்து நாட்டில் யோசேப்பை அறியாத வேறொரு அரசன் தோன்றினான். அவன் நம் இனத்தவரை வஞ்சகத்துடன் கொடுமையாக நடத்தி நம் மூதாதையர் தங்கள் குழந்தைகளை வெளியே எறிந்து சாகடிக்க செய்தான். அக்காலத்தில்தான் மோசே பிறந்தார். கடவுளுக்கு உகந்தவரான அவர் 3 மாதம் தந்தை வீட்டில் பேணி வளர்க்கப்பட்டார். பின்பு வெளியே எறியப்பட்ட அவரை பார்வோனின் மகள் தத்தெடுத்து தம் சொந்த மகனைப் போல் பேணி வளர்த்தார். மோசே எகிப்து நாட்டின் கலைகள் அனைத்தையும் பயின்று சொல்லிலும் செயலிலும் வல்லவராய் திகழ்ந்தார். அவருக்கு 40 வயதான போது தம் சகோதரர்களாகிய இஸ்ரேல் மக்களின் நிலைமையை சென்று கவனிக்க வேண்டும் என்ற ஆவல் அவர் உள்ளத்தில் எழுந்தது. அப்போது அவருள் ஒருவருக்கு ஒருவர் எகிப்தியன் தீங்கு விளைவித்ததைக் கண்டு அவருக்கு துணை நின்று ஊறு விளைவித்தவனை வெட்டி வீழ்த்தி பழி வாங்கினான். தம் கையால் கடவுள் தம் சகோதரர்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று மோசே எண்ணினான். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. மறுநாள் சிலர் சண்டையிடுவதைக் கண்டு, நீங்கள் சகோதரர்கள் அல்லவா, ஏன் ஒருவருக்கொருவர் தீங்கிழைத்து கொள்கிறீர்கள் என்று கூறி அவர்களிடையே அமைதியும் நல்லுறவும் ஏற்படுத்த முயன்றான். ஆனால் தீங்கிழைத்தவன், எங்களுக்கு உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவர் யார்? நேற்று எகிப்தினை கொன்றது போல் என்னையும் கொல்லவா எண்ணுகிறாய் என்று கூறி அவரை பிடித்து அப்பால் தள்ளினான். இதை கேட்ட மோசே அங்கிருந்து தப்பி மிதியான் நாட்டுக்கு சென்று அந்நியராக வாழ்ந்து வந்தார். அங்கு அவருக்கு மைந்தர் 20 பிறந்தனர். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆண்டவரின் தூதர் சீனாய் மலை அருகே உள்ள பாலை நிலத்தில் ஒரு முட்புதல் நடுவே தீப்புழம்பில் தோன்றினார். மோசே இந்த காட்சியைக் கண்டு வியப்புற்றார். அதை கூர்ந்து கவனிக்கும்படி அவர் நெருங்கி சென்றபோது, உன்னுடைய மூதாதையராகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று ஆண்டவரின் குரல் ஒலித்தது. மோசே நடுநடுங்கி காட்சியை கூர்ந்து கவனிக்க துணியவில்லை. கடவுள் அவரிடம், உன் கால்களிலிருந்து மிதியடுகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் புனிதமான நிலம். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அவர்களது ஏக்க குரலை கேட்டேன். அவர்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்துள்ளேன். உன்னை எகிப்திற்கு அனுப்பப் போகிறேன். இப்போதே வா என்றார். முன்பு உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவர் யார் என்று கூறி மக்கள் மோசேயை ஏற்க மறுத்தார்கள். ஆனால் அதே மோசேயையே கடவுள் முற்புதலில் தோன்றிய தம் தூதர் வழியாய் தலைவராகவும் மீட்பராகவும் அனுப்பினார். அவர் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தார். அங்கும் செங்கடலில் 40 ஆண்டுகளாக பாலை நிலத்திலும் அருள் செயல்களையும் அடையாளங்களையும் செயல்களையும் புரிந்தார். கடவுள் என்னை போன்ற இறைவாக்கினர் ஒருவரை சகோதரர்களாகிய உங்கள் நடுவிலிருந்து தோன்ற செய்வார் என்று இஸ்ரேல் மக்களிடம் கூறியது இதோ மோசேதான். பாலை நிலத்தில் மக்கள் சபையாக கூடிய போது சீனாய் மலையில் தம்மோடு பேசிய தூதருக்கும் நம் மூதாதையருக்கு இடையே நின்றவர் இவரே. வாழ்வளிக்கும் வார்த்தைகளை நமக்கு பெற்று தந்தவரும் இவரே. ஆனால் நம் மூதாதையர் அவருக்கு கீழ்ப்படிய விரும்பாமல் அவரை உதறி தள்ளினர். எகிப்திற்கு திரும்பி செல்ல உளம் கொண்டனர். அவர்கள் ஆரோனை நோக்கி, எகிப்து நாட்டிலிருந்து எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை நீர் எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்று கேட்டார்கள். அக்காலத்தில் அவர்கள் ஒரு கன்றுக்குட்டி சிலையை செய்து அதற்கு பழி செலுத்தினார்கள். தாங்களே செய்து கொண்ட சிலைகளுக்கு முன் மகிழ்ந்து கொண்டாடினார்கள். ஆகவே கடவுள் அவர்களிடந்து விலகி வான்வெளி கோள்களை வணங்குமாறு அவர்களை விட்டுவிட்டார். இதை குறித்து இறைவாக்கினர் நூலில், இஸ்ரேல் வீட்டாரை பாலை நிலத்தில் இருந்த அந்த 40 ஆண்டுகளின் பலிகளும் காணிக்கைகளும் எனக்கு கொடுத்தீர்களோ, நீங்கள் மேலோள்ளக்கூடிய கூடாரத்தையும் உங்கள் தெய்வமாகிய
யெரொபெயாமுடைய விண்மீன்களையும் தூக்கி கொண்டு சென்றீர்கள். நீங்கள் இந்த சிலைகளை வணங்குவதற்கென்றே செய்தீர்கள். எனவே நான் உங்களை பாபிலோனுக்கும் அப்பால் குடிபெயர செய்வேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் அழியா நன்மைத்தனம் அவரது திருச்சபையை எண்ணிக்கையில்லா கொடைகளால் நிரப்புகின்றது. ஆயரான செலுசியாவின் பேசில் அளித்த பாஸ்கா மறையுரையிலிருந்து வாசகம். நம்மீது கிறிஸ்துவின் விவரிக்க முடியாத நன்மைத்தனம் அவரது திருச்சபையை எண்ணற்ற கொடைகளால் செழுமையாக்குகின்றது. செயல்களில் ஞானமும் வல்லமையும் உள்ளதால் சிறந்தவரான கிறிஸ்து சட்டத்தின் ஆதி சாபத்திலிருந்து நம்மை மீட்டு நம் இயல்பை விடுவித்தார். சிலுவையில் ஒவ்வொரு தீமையின் ஆசிரியனான பாம்பை மேற்கொண்டார். அஞ்சத்தக்க சாவின் கொடுக்கை அவர் உடைத்தார். பாவத்தில் முதிர்ந்தவர்களை நெருப்பினால் அல்ல நீரினால் புதுப்பித்தார். உயிர்த்தெழுதலின் கதவுகளை அவர் திறந்தார். இஸ்ரேலின் குடியுரிமையினின்று விலக்கப்பட்டோரை அவர் சக உரிமையாளராக்கினார். புனிதர்களோடு அவர்களை பழக செய்தார். அந்நியரின் உடன்படிக்கையின் வாக்குறுதிகளுக்கு அவர் வானக மறைப்பொருட்களை கையளித்தார். நம்பிக்கையற்றவருக்கு அவர் ஆவியை அபரிதமாக அளித்தார். மீட்பின் உத்திரவாதமாக அளித்தார். தீயவராகவும் கடவுள் இல்லாமலும் இவ்வுலகில் இருந்தோருக்கு தமத்திருத்துவ ஆலயத்தை பழக்கத்தினால் வெளியில் அல்ல, ஆன்மாவில் பகுத்தறிவினால் அல்ல, மதத்தினால் அருவருக்க தகுந்தோரை அரவணைத்து மீட்பின் மரத்தினால் நெருக்கமாக்கினார். இதுவே இறைவாக்கினர் முன்னுரைத்தது. இதற்கு ஒப்பானது ஏதாவதை யார் கேட்டிருப்பார்? இத்தகையதை யார் பார்த்திருப்பார்? வானதூதர் அனைவரையும் வியப்பால் இம்மறைபொருள் நிரப்புகின்றது. இந்த அதிசயமிக்கவரை விண்ணக வல்லமைகள் நடுங்கி ஆராதிக்கின்றன. அவரது அரியணை வெறுமையாய் இருந்ததில்லை. உலகம் மீட்கப்பட்டது. முன்பு அது படைக்கப்பட்டது. இப்பொழுது அது புதுப்பிக்கப்பட்டது. எனவே ஞானஸ்நானத்தினால் ஒளிர்விக்கப்பட்ட நீங்கள் எத்தகைய மறைபொருள்களுக்கு தகுதி பெற்றுள்ளீர்கள் என பாருங்கள். அதன் வல்லமையை பாருங்கள். நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். மீண்டும் உங்களை கைதிகளாக்கி கொள்ளாதீர்கள். நீங்கள் துறந்து விட்டீர்கள். மீண்டும் வஞ்சிக்கப்பட்டு கவர்ந்திழுக்கப்பட்டு ஆதி நிலைமைக்கு திரும்பாதீர்கள். ஒரு ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்திட்டுள்ளீர்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டதை பாதுகாத்திடுங்கள். உங்கள் விசுவாசம் எனும் தாளந்து உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அது கனி தருமாறு அதை பராமரியுங்கள். திருமணத்தை நீங்கள் கொண்டாடியுள்ளீர்கள். விபச்சாரம் செய்யாதீர்கள். குழந்தைகளின் பதிவேட்டில் நீங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளீர்கள். ஒரு அடிமை போல உங்களை விடுவித்தவரை தவறாக பயன்படுத்தாதீர்கள். அற்புத ஆடையால் உங்களையே நீங்கள் உடுத்தியுள்ளீர்கள். உங்கள் மனச்சான்று ஒளிர்வதாக. பழைய பழக்கத்தை நீங்கள் அப்புறப்படுத்தினீர்கள். ஆவியை சோகமாக்காதீர்கள். இந்த ஞானஸ்நானத்தின் மறைப்பொருளும் சிலுவையில் அறையுண்டவரின் எல்லையில்லா அருளும் இறைவாக்கினரின் சிறந்த குரலில் பழங்காலத்திலேயே அறிவிக்கப்பட்டது. இரக்கத்தை பயன்படுத்துவதில் அவர் இன்பம் காண்கின்றார். ஓ இறைவாக்கினரே, யார் அவர்? இரக்கத்திற்காக மனிதனான கிறிஸ்துவே கன்னிமை கதவுகளை திறக்காமல் பிறந்தவர். நம்மீது இரக்கம் காட்ட பிறந்தவர். உன்னை மீட்டு உன்மீது இறங்குவார். சொல்லப்போனால் நம் ஒவ்வொருவரின் பாவத்தின் மீதும் சிலுவையில் அவர் வெற்றி கொண்டார். நம் அநீதியின் ஆடைகளை அவர் மறைப்பொருட்கள் மிக்க ஞானஸ்நான தண்ணீரில் மூழ்கடித்தார். நம் பாவங்கள் அனைத்தையும் கடலின் ஆழங்களில் அவர் வீசி எறிந்தார். ஞானஸ்நான தொட்டியை நினைத்து அருளை அறிவிப்பீர்களாக. ஞானஸ்நானம் எல்லா நன்மைகளின் ஊற்று. அவரே உலகை சுத்திகரிப்பவர், இயல்பை புதுப்பிப்பவர். ஒவ்வொரு திருத்துதலின் பாத்திரம், எளிதாக செலுத்தப்படக்கூடிய மாற்று, மனச்சான்றை தூய்மைப்படுத்தும் இளம் பஞ்சு, காலம் சீரழிக்காத ஆடை, கன்னிமையோடு கருத்தரிக்கும் உதரம், அடக்கம் செய்யப்பட்டோரை புதுப்பிக்கும் கல்லறை, பாவங்களை விழுங்கும் படுகுழி, அலகையின் கல்லறை, கையெழுத்திடப்பட்டோரின் முத்திரை, நரகத்தை அணைத்திடும் ஊற்று, ஆண்டவரின் விருந்தினர்,
ஆதிகால அருள் மோயிசனில் ஏற்கனவே நிழலிட்ட புதிய மறைபொருட்கள். அவருக்கே மகிமை என்றும் என்றென்றும். ஆமேன். ஆயரான செலூசியாவின் பேசில் அளித்த பாஸ்கா மறையுறையிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். மக்கள் புல்தரையில் அமர்ந்திருந்த போது இயேசு அப்பங்களை எடுத்து நன்றி கூறி அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். அல்லேலூயா. மக்கள் புல்தரையில் அமர்ந்திருந்த போது இயேசு அப்பங்களை எடுத்து நன்றி கூறி அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மக்கள் புல்தரையில் அமர்ந்திருந்த போது இயேசு அப்பங்களை எடுத்து நன்றி கூறி அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். அல்லேலூயா. மக்கள் புல்தரையில் அமர்ந்திருந்த போது இயேசு அப்பங்களை எடுத்து நன்றி கூறி அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். அல்லேலூயா. மன்றாட்டுகள். கடவுள் தம் ஆவியால் கிறிஸ்துவை இறந்தோரினின்று உயிர்த்தெழச் செய்தார். அவர் நம்முடைய சாவுக்குரிய உடலுக்கும் வாழ்வளிப்பார். அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, உம் தூய ஆவியால் எங்களுக்கு வாழ்வளித்தருளும். தந்தையே, உம் மகனை இறந்தோரினின்று உயிர்த்தெழச் செய்ததனால் நீர் அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டீர். இன்று எங்கள் காலை புகழ்ச்சி பலியை ஏற்றுக்கொண்டு எங்களை நிலை வாழ்வுக்கு வழி நடத்தும். ஆண்டவரே, உம் தூய ஆவியால் எங்களுக்கு வாழ்வளித்தருளும்.
எங்களுடைய இன்றைய பணிகளில் உமது உடனிருப்பை வெளிப்படுத்தி அருளும். அனைத்து பணிகளையும் உமது மாட்சிக்காகவும் உலகத்தின் தூய்மைக்காகவும் நாங்கள் செய்வோமாக. ஆண்டவரும் தூய ஆவியால் எங்களுக்கு வாழ்வளித்தரலும். ஆண்டவரே, எங்களுடைய இன்றைய வேலை பயனற்று போக விடாதையும் அது எங்கள் அயலாருக்கு பயனுள்ள பணியாகவும் எங்களை ஆட்சிக்குள் கொண்டு வருவதாகவும் அமைவதாக. ஆண்டவரும் தூய ஆவியால் எங்களுக்கு வாழ்வளித்தரலும். கடவுளே, எங்கள் சகோதரர் சகோதரிகளின் தேவைகளை நாங்கள் காண எங்கள் கண்களை திறந்தருளும். எங்கள் அன்பை மகனுக்கு அர்ப்பணிக்கும் பொருட்டு எங்கள் உள்ளங்களை ஆவல் உள்ளனவாக மாற்றியருளும். ஆண்டவரும் தூய ஆவியால் எங்களுக்கு வாழ்வளித்தரலும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. மாட்சிமிக்க ஆண்டவராகிய கடவுளே, மானிடர் மேல் உள்ள சாத்தானின் வல்லமையை முறியடிக்க உமது திருவுளப்படி உம்மகன் சிலுவையின் துன்பங்களை மேற்கொண்டார். கிறிஸ்துவோடு மீண்டும் உயிர்த்தெழ மக்களுக்கு அருளை வழங்கியருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.